friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சுவையான மசாலா பூரி. ஒரு அருமையான ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் ரெசிபி இது. கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இந்த மசாலா பூரி ரெசிபி ரெண்டு விதமா இருக்குங்க. ஒன்னு நார்த் இந்தியன் ஸ்டைல், இன்னொன்னு சவுத் இந்தியன் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது முழுக்க நல்ல ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைல் மசாலா பூரி. நல்ல மொறுன்னு பூரியை உடைச்சு விட்டு மேலே நல்ல அந்த பட்டாணி மசாலா குழம்பு விட்டு கூடவே கொஞ்சமாக ஸ்வீட் சட்னி, அது கூட நல்ல பொடியாக நறுக்குன வெங்காயம், கேரட், கொத்தமல்லி இலை, ஓமப்பொடி எல்லாம் தூவி விட்டு மொறுன்னு இருக்க அந்த மசாலா பூரி அந்த குழம்போடு ஊறி எடுத்து சாப்பிடும்போது ஆஹா அருமையாக இருக்குங்க. ஸோ அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மசாலா பூரியை இன்னொரு விதமாகவும் அரேஞ்ச் பண்ணி சாப்பிடுவோம். அதாவது பூரியை லைட்டாக உடச்சி விட்டுட்டு உள்ளே அந்த பட்டாணி மசாலா குழம்பு விட்டு மேலே கொஞ்சம் வெங்காயம், கேரட், கொத்தமல்லி இலை, ஓமப்பொடி எல்லாம் அப்படியே தூவி விட்டு எடுத்து அப்படியே வாயில் போடுறது. இதுவும் செம்மையாக இருக்கும், நிறைய பேருக்கு பிடிக்கும். இன்றைக்கி அருமையான இந்த மசாலா பூரி எப்படி வீட்லேயே அழகாக பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு நம்ம 3 ஸ்டெப் ஆஃப் ரெசிபீஸ் பண்ணணும். ஒன்று பூரி, ஸ்வீட் சட்னி, அப்புறம் நல்லா அந்த பட்டாணி மசாலா குழம்பு. ஸோ 3ம் பார்க்கலாம். அப்புறம் அது எப்படி அரேஞ்ச் பண்ணி எப்படி பிளேட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ரெசிபீஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூரிக்கான மாவு பிசைஞ்சிடலாங்க. இங்கே 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக மாவு பிசைஞ்சுக்கணும். மாவு டைட்டாக கெட்டியாக பிசைஞ்சுக்கணும், லூஸாக பிசைய வேண்டாம். ரவை தண்ணி இழுக்கும், அதுக்குன்னு அதிகம் விட்டுறாதீங்க. நான் இங்கே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கிறேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சு கொடுங்க. அப்போ தான் மாவு நல்லா ஸ்மூத்தாகும், பூரி போடும்போது ஈஸியாக இருக்கும். பாருங்க, மாவு பிசைய ஸ்மூத் ஆகுது, அதே சமயம் டைட்டாகவும் இருக்குது. ரொம்ப லூஸாக இல்லை, டைட்டாக இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு ஈரத்துணி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம பூரி போட ஆரம்பிக்கலாம். பிசைஞ்சு வச்ச மாவு நான் 2ஆக பிரிச்சுருக்கிறேன். கொஞ்சம் நல்லா வரமாவு தூவி விட்டுட்டு அதில் இந்த மாவு வச்சு நல்லா இப்படி இழுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. பூரிக்கட்டை வச்சு மாவு ரொம்ப மெலிசாகவும் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் பூரி நல்லா புசுன்னு உப்பி வரும். இப்போ அது நல்லா இப்படி சின்ன மூடிகளை வச்சு சின்ன பூரியாக கட் பண்ணியாச்சு. அடுத்தது சூடான எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்செடுக்க வேண்டியது தான். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ போட்டு விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பூரியை நல்லா இப்படி கரண்டி வச்சு அழுத்தி விடுங்க. அப்போ நல்லா புசுன்னு வரும். ரவை சேர்த்துருக்கிறங்காட்டிக்கு நல்லாவே ஃப்ளஃபியாக வரும். ரொம்ப நேரம் அந்த ஃப்ளஃபினஸ் இருக்கும். நல்லா நம்ம இப்படி நல்லா ஃப்ரையாக விடணும். நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் ஃப்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அப்போ தான் பூரி நல்லா புஸ்ஸுன்னு அப்படியே ஃப்ளஃபியாகவே இருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு பூரி எடுத்துடலாம். இப்போ அடுத்த பேட்ச் அடுத்த இடத்துல போட்டு பார்த்துடலாங்க. நல்ல சூடான எண்ணெயில் பூரிகளை போட்டு விடணும். பூரிகளை போட்டு விட்ட உடனே கரண்டி வச்சு லைட்டாக இப்படி அழுத்தி கொடுக்கணும். அப்போ கண்டிப்பாக எல்லா பூரி இப்படி உப்பி வரும். நல்லா இந்த உப்பலான பூரியை திருப்பி போட்டு கொஞ்சம் பொறுமையாக வேக விட்டு எடுத்துடணும். அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான பூரி ரெடி ஆயிருச்சு. அடுத்தது நம்ம அந்த பட்டாணி மசாலா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இங்கே 1 கப் அளவுக்கு காஞ்ச பட்டாணி எடுத்துருக்கிற ட்ரை பீஸ். இது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் இருக்கும். இது நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இங்கே பட்டாணி ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கிறேன், ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இதை நல்லா நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். இங்கே ஊறின பட்டாணியோட 3 கப்பு தண்ணி விட்டு குக்கரில் சேர்த்தாச்சு. கூடவே ஒரு பெரிய உருளைக்கிழங்கும் நம்ம கட் பண்ணி சேர்த்து விட்டுறணும். இங்கே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு தோல் சீவி கழுவி இப்படி பெரிய பீசஸாக கட் பண்ணி இந்த பட்டாணியோடவே சேர்த்து விட்டு குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டுட்டு ஒரு 4 விசிலுக்கு குக் பண்ணி எடுங்க. பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ 4 விசில் வந்தாச்சு.
இப்போ நல்லா ஸ்டீம் எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா ஜம்முன்னு வெந்திருக்கு. இப்போ ஒன்று எடுத்து நம்ம நசுக்கி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பட்டாணி வெந்துருச்சு. இப்போ இந்த பட்டாணி உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு விட்டுறலாங்க. ரொம்ப பேஸ்டாட்டம் மசிக்க வேண்டாம், கொஞ்சம் அந்த பட்டாணி இருக்கிற மாதிரியே மசிச்சு விடுங்க. அப்போ தான் அந்த குழம்பு நம்ம விட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பட்டாணியும் வாயில் கடிவிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப பேஸ்டாக்காமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ குழம்புக்கு ஒரு மசாலா வதக்கி அரைக்கணும். அதுக்கு இங்கே கடாய் சூடு பண்ணி 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 பல்லு பூண்டு கட் பண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும், நல்லா கலர் மாதிரி வதங்கணும். இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ இதில் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்தாச்சு. இதுவும் நல்லா வதக்கிடலாங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து விட்டு நல்லா அந்த தக்காளி மசியற அளவுக்கு வதக்கிக்கணும். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுடலாம். இப்போ வதக்கின பொருட்கள் எல்லாம் மிக்சியில் சேர்த்து விட்டுட்டு இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக ஒரு 10 புதினா இலைகள், ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் 10 போட்டு விட்டு கூடவே நல்லா ஒரு சின்ன கப்பளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்து விட்டு நல்லா அரைச்சிடலாம். இந்த ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லி சேர்க்கும்போது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா கமகமான வாசனையோட மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது நம்ம இந்த மசாலா குழம்பு தாளித்து விட்டுறலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கிறேன். இப்போ மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி. இது கூட நம்ம சாட் மசாலா சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாட் மசாலா இருந்தால் கண்டிப்பாக 1 ஸ்பூன் சேர்த்து விட்டுருங்க. இப்போ அரைச்ச மசாலா கலவையை சேர்த்து விட்டு கூடவே நல்ல 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்துடணும். இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு ரெடியாக வச்சுருக்கிற பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்து விட்டு நல்ல மசாலாவோட கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டு நல்ல ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விடணுங்க. அவ்வளோதாங்க, நல்ல கமகமேனு வாசனையோட டேஸ்டியான பட்டாணி மசாலா குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. நம்ம மசாலா பூரிக்கு குழம்பு ரெடி. அடுத்தது ஸ்வீட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நல்ல ஒரு இனிப்பு புளிப்பு கலந்த சட்னி சாட் ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி செய்யறதுக்கு இப்போ ஒரு கடாயில் நான் ஒரு 8 பேரிச்சம்பழம் போட்டுக்கிறேன். நல்ல ஒரு பெரிய சைஸ் பேரிச்சம்பழம் நல்லா அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு டீசீட் பண்ணிவிட்டு பேனில் போட்டாச்சு. அடுத்தது ஒரு சின்ன எலும்பிச்சம்பழம் சைஸ் புளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கொட்டை நாரெல்லாம் இல்லாமல் நம்ம பேனில் போட்டாச்சு. இப்போ டேட்ஸும் புளியும் சேர்த்து வேக வைக்கணும். அதுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மூடி வச்சு நல்லா ஒரு 7-8 நிமிஷம் வேக வைக்கணுங்க. நல்லா அந்த கொதித்து நல்லா அது பாயில் ஆகி நல்லா வெந்து இந்த புளியும் பேரிச்சம்பழமும் நல்லா சாஃப்ட் ஆகணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதித்து வருது இல்லைங்களா, நம்ம மூடி வச்சிடலாம். இன்னொரு 4-5 நிமிஷம் நல்லா கொதித்து வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புளி பேரிச்சம்பழம் நல்லா சாஃப்டாகி வெந்துருச்சு. கரண்டி வச்சு கலக்கும் போதே அது நல்லா சாஃப்டானது நம்மளுக்கு தெரியுது. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சிடணும். பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச புளி டேட்ஸ் பேஸ்ட்டை நம்ம அதே பேனில் போட்டு விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு இப்போ புளி டேட்ஸ் பேஸ்ட்டை போட்டாச்சு. இதில் 1/2 கப் அளவுக்கு துருவின வெல்லம்,
அரை கப்பிலிருந்து 3/4 கப் அளவு வரைக்கும் சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, அரை டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, அரை டீஸ்பூன் சுக்கு பொடி, ட்ரை ஜிஞ்சர் பவுடர், கூடவே சால்ட். நான் இங்கே ஹிமாலயன் பிங்க் சால்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த வெல்லம் சேர்த்த உடனே கொஞ்சம் இலகி வரும். சட்னி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி. இது ஒரு அருமையான சட்னி. நல்லா ஒரு இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் இருக்கும். சாட் ஐட்டம் ஸ்நாக்கோடெல்லாம் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. சப்பாத்தியோடவும் சாப்பிட்டுக்கலாம். இந்த சட்னி நல்லா செஞ்சு நல்லா இப்படி வடிகட்டி நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணலாம். 3 மாதம் வரைக்கும் கெடாது. நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மசாலா பூரிக்கு இந்த சட்னியும் ரெடி. இங்கே மசாலா பூரிக்கு எல்லாமே ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி பரிமாற வேண்டியது தான். நல்ல ஒரு 4-5 பூரியை இப்படி நல்ல ஒரு பிளேட்டில் உடச்சி விட்டுட்டு நம்ம ரெடியாக எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு போட்டுற வேண்டியது தான். இங்கே நல்ல மசாலா குழம்பு, அந்த பட்டாணி மசாலா குழம்பு ரெடியாக இருக்குது. இங்கே நல்ல பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், துருவின கேரட், நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, மொறுமொறுன்னு ஓமப்பொடி எல்லாமே ரெடியாக இருக்குது. நல்லா இந்த மொறுமொறுன்னு பொடிச்சு வச்ச பூரி மேலே இந்த பட்டாணி மசாலா குழம்பு சேர்த்து விட்டு கொஞ்சமாக ஸ்வீட் சட்னி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதளவுக்கு போட்டு விட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா அந்த பட்டாணி மசாலா சேர்த்து இப்போ பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், துருவின கேரட், நல்ல மொறுமொறுன்னு ஓமப்பொடி, இது கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஃபைனலாக கொத்தமல்லி இலை, கொஞ்சம் சின்ன சின்ன தக்காளி பீசஸுகளும் போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான மசாலா பூரி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. அடுத்த இன்னொரு மெத்தடும் பார்க்கலாம். பூரியை நல்லா இப்படி கொஞ்சமாக உடச்சி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக பட்டாணி மசாலா, வெங்காயம், கேரட், கொத்தமல்லி இலை, அந்த ஓமப்பொடி, கொஞ்சமாக ஸ்வீட் சட்னியும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது அப்படியே எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க, பிளேட்டிங் முடிஞ்சிருச்சு. அருமையான மசாலா பூரி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும், மோஸ்ட்லி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் மசாலா பூரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.